தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் ஸ்ரீனிவாசன். தமிழகம் முழுவதும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி 40 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகிறோம். எங்களுக்கு ரெகுலர் பே ஸ்கேல் தருவேன் என்று இந்த அரசாங்கம் 2021 தேர்தல் கால வாக்குறுதி அளித்தது. 4.5 ஆண்டு காலங்களாகியும் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுடைய அந்த பே ஸ்கேல் தருவேன், நிரந்தர சத்துணவு அமைப்பாளர் ஆக்குவேன் என்ற வாக்குறுதி இதுநாள் வரை நிறைவேற்றப்படவில்லை. இரண்டாவதாக, ஓய்வு பெற்ற சத்துணவு ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்குவேன் என்ற தமிழக அரசாங்கம் இதுநாள் வரை 2000 ரூபாயை மட்டும் வழங்கி கொண்டிருக்கிறது. நாங்கள் கேட்பதெல்லாம் குறைந்தபட்சமாக 6750 ஓய்வூதியமும் அதற்கு அகவிலைப்படியும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழகம் முழுவதும் 70% மேலாக காலி பணியிடங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சத்துணவு அமைப்பாளர் 3-4 மையங்களுக்கு மேல் பார்த்து வருகிறார்கள். ஆகவே உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மே மாதங்களில் சின்ன சிறுவர்கள் வரக்கூடிய அங்கன்வாடி மையத்திற்கு 1 மாத காலம் விடுமுறை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இது 11வது நாளாக மறியல் போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் அவர்கள் எங்கள் சங்க தலைவர்கள் அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கை தீர்க்கப்படவில்லை என்றால் போராட்டங்கள் தொடர்ந்து நடத்துவோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.